FTFS Stocks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். மனு ஆனந்த் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படத்துல சரத்குமார், கௌதம் கார்த்திக், ஆர்யா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திரை பட்டாளத்தையே இறக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல மிஸ்டர் எக்ஸ் இந்த பேரை கேட்கும் போதே கண்டிப்பா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பை ரிலேட்டடான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து போனோம். எஸ், அதே மாதிரியான ஒரு ஜானர்ல தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன ஒரு நியூக்ளியர் கேப்சியூலை தேடிதான் இந்த ஒட்டுமொத்த டீமும் களமிறங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியூக்ளியர் கேப்சூல் இந்தியாவிலிருந்து காணாமல் போனது எப்படி ரஷ்யாவுக்கு போகுது, அங்கிருந்து எப்படி எதிரி நாடுகளான பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு அந்த நியூக்ளியர் கேப்சூல் போனா எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும், இது உலகப்போர் 3க்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியான பல கட்டமைப்புகளோட தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு உண்டான கதைக்கு ஏற்றவாறு திரைக்கதையை அமைச்சாங்களா, அல்லது இந்த திரைப்படத்திற்கு ஏற்றவாறு அந்த ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பிராடா யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே இதுல கோட்டை விட்டுருச்சு படக்குழு. அந்த வகையில இந்த திரைப்படத்துடைய போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, முதல்ல ஒரு கதையை ஓபன் பண்றாங்க. அந்த கதையுடைய வேகம் அப்படிங்கிறது ஸ்லோவா இருக்கு. அப்புறம் திடீர்னு சடசடன்னு ஒரு வேகமான ஒரு திரைக்கதை நகர்த்துறாங்க. திரும்ப அப்படியே ஸ்லோ ஆயிடுது. இப்படி ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ இல்லாம பிரேக் ஆகி ஒவ்வொரு பார்ட்டும் வந்தது அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திருச்சு. கண்டிப்பா இது ஆர்யா வெர்சஸ் கௌதம் கார்த்திக் அப்படியான ஒரு கோர்வையில தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேட்டர்ன் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கதையை இன்னமுமே ஒரு சஸ்பென்ஸா ஒவ்வொரு கேரக்டர் யாரு அதை எடுத்திருப்பாங்க, யார் அந்த ஸ்பை, நமக்குள்ளேயே அந்த உளவாளி இருக்கானா, இப்படி பல விஷயங்கள் எழுந்தாலும் அதற்கான அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல இல்லாதது ரொம்பவே ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல எடுத்திருக்கிற அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் வெப்பன். இப்போ சமீபத்துல நடக்கக்கூடிய இந்த ஈரான் அமெரிக்கா இடையேயான இந்த போர் அப்படிங்கும்போது நிறைய அது பத்தின நாலேஜும், இது ஒரு நியூக்ளியர் வெப்பனை ஒரு போர் சூழல்ல யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான எளிமையான விஷயம் கிடையாது. அவ்வளவு வல்லரசான நாடுகளே இந்த மாதிரியான நியூக்ளியர் வெப்பனை எப்படி கையாளணும், அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு பல மிகப்பெரிய நாடுகளே அதுக்கு யோசிக்கும் தருவாயில இவங்க இந்த நியூக்ளியர் கேப்சூல், அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்பதற்கான ஒரு கேப்சூலை விளையாட்டுத்தனமா இங்கேயும் அங்கேயும் எடுத்துட்டு போறதும், அதனுடைய சீரியஸ்னஸும் அதனுடைய அந்த சயின்டிபிக் அப்ரோச்சான ஒரு விஷயங்கள் எதையுமே இந்த திரைப்படத்துல ஆட் பண்ணாதது. அது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு வெடிக்கக்கூடிய வெடிபொருள் மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த திரைப்படத்துல அதை கையாண்டிருக்காங்க. எப்படி காதலன் திரைப்படத்துல பிரபு அந்த பாமை தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போட்டு பிளாஸ்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்ட ஆர்யா போட்ல எடுத்துட்டு போய் அதை நடுக்கடல்ல வச்சு பிளாஸ்ட் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா இருந்தது. சரி, இந்த படம் என்னென்னமோ பண்ணி கொலப்படி பண்ணி ஒரு வழியா முடிச்சுட்டானுங்க. சரி, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல மிஸ்டர் எக்ஸ் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து செகண்ட் பார்ட்ல பண்ணாதீங்க. உண்மையா ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, இதை எப்படி சரி செய்து 2ஆம் பாகம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக 2ஆம் பாகம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதே பேட்டர்ல நீங்க போய் திரும்ப செகண்ட் பார்ட்டை எடுத்தீங்க அப்படின்னாக்க, எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த திரைப்படம் உங்களுக்கு ஃபெயிலியர் படமா தான் மாறும். என்னடா இவ்வளோ காட்டமா சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த திரைப்படம் அதை முழுமையா கொடுத்துச்சா அப்படின்னா முழுமையா கொடுக்கல, 50-50 அப்படின்னு தான் சொல்லலாம். தயவு செய்து செகண்ட் பார்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுங்க. அது நிறைய ஆடியன்ஸை இன்னமுமே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஏன்னா இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலமா நான் பாக்குறது, இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கிற இந்த க்ரூ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரூ. இதுக்கு கான்சென்ட்ரேட் செஞ்ச நீங்க ஸ்கிரீன் பேல கோட்டை விட்டது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம். 2ஆம் பாகத்துல அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு ரிவ்யூ நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.